அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராக்ஃபுட் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்து ஸ்டைலில் ரொம்ப சூப்பரான நல்ல டேஸ்டான முருங்கைக்காய் போட்டு வச்ச கோழிக்கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது சூடான சாதத்து கூடயோ இட்லி தோசை சப்பாத்தியோடையோ வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த முருங்கைக்காய் ஃப்ளேவரோட இந்த சிக்கன் குழம்பை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே ருசியாக இருக்கும். இப்போ இந்த சுவையான கோழிக்கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கோழிக்கறி குழம்பு செய்கிறதுக்கு நான் கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தில் நீங்கள் கோழிக்கறி குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடுங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா பொன்னிறம் ஆகிற வரையும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா சுருங்கி வதங்கணுங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி பெருசாக இருந்ததுன்னா 2 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கும் போதும் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தக்காளி குலைவாக நல்லா வெந்து வந்துடும். இப்போ தக்காளியை நல்லா குலைவாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் தக்காளி கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு நல்லா வதங்கணுங்க. அப்போ தான் குழம்பு நல்லா உங்களுக்கு திக்னஸாக கிடைக்கும். இப்போ தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இதில் காரத்துக்கு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. இந்த 2 மசாலா வச்சு நம்ம சூப்பரான சிக்கன் குழம்பு வச்சிடலாங்க. இப்போ இந்த மசாலா எல்லாத்தையுமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்குனிங்கன்னா போதும். இதில் கொஞ்சமாக மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 10 பீஸ் அளவு இருக்கிற மாதிரி முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த முருங்கைக்காய் சேர்த்துட்டு மசாலாவோட ஒரு 5 நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ முருங்காவை நல்லா இந்த மசாலாவோட கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் 1/2 கேஜி நம்ம சிக்கனை இதில் சேர்த்துக்கலாங்க. சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டிங்கன்னா சிக்கனோட ஸ்மெல் உங்களுக்கு வராமல் இருக்கும். இப்போ க்ளீன் பண்ண சிக்கனை சேர்த்ததுக்கப்புறம் இந்த முருங்காய் மசாலாவோட சேர்த்து மறுபடியும் சிக்கனை நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. மசாலா சிக்கனில் எல்லா இடத்துலையுமே கோட் ஆகிற மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பெரட்டி விடும்போது அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மசாலாவோட கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் நான் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நான் அரிசி கழுவின 2வது தண்ணி எடுத்திருக்கேங்க. எப்பயுமே அரிசி கழுவின தண்ணியில் நீங்கள் எந்த வகையான குழம்பு வச்சாலும் குழம்போட ருசி ரொம்பவே சூப்பராக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ரைஸ் வாட்டர் தண்ணி வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மல் பிளெயின் வாட்டர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் சிக்கன் நல்லா வேகிற வரைக்கும் இதை நல்லா நம்ம வேக வச்சுக்கலாங்க. இது வெந்துட்டுருக்கிற சமயத்தில் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்சி ஜாரில் 4 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. சப்போஸ் வீட்டில் கசகசா இல்லைன்னா முந்திரி பருப்பு 4-5, அப்படி இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது தனியாக இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 15 நிமிஷமாக அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த சிக்கனையும் முருங்காவும் நல்லா வேக வச்சுட்டேன். இப்போ இது ரெண்டுமே நல்லா வெந்துருச்சு. நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த தேங்காய் விழுதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. தேங்காய் விழுது சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸி அரைச்ச ஜாரை நம்ம அலம்பி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேங்காய் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாங்க.
இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஓரங்களில் நல்லா தெளிஞ்சு வரும். அது வரையும் நம்ம இதை கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது 10 நிமிஷமாக நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெயெல்லாம் ஓரங்களில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி இலை சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா நல்லா மணக்க மணக்க முருங்கைக்காய் வாசத்தோட கோழிக்கறி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி கோழிக்கறி குழம்பு வச்சு பாருங்கள். இட்லி, தோசை, சாதத்தோட, சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு குழம்பாக இது இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.